என்ன ரம்யா, இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு தானே இவ்ளோ காரியம் பண்ண. இப்போ நான் அதை நடத்தி காட்டுறேன், பாக்குறியா? ஐயோ, கரண்ட் வந்துருச்சுல. என்ன சின்னதா இவ்ளோ சீக்கிரம் கரண்ட் வந்துருச்சு? எப்படியாவது இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு பல்புல காசெல்லாம் வச்சு கரண்ட கட் பண்ணி விட்டோம். ஆனா நம்ம கமிஷனர் மேடம் நேரா முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு போன் பண்ணி வர வச்சு நம்ம காரியத்தையே கெடுத்துட்டாங்களே. ஆமால அத்தை, இப்ப யார் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு ஆராய்ச்சி பண்றதா முக்கியம். அதான் போன கரண்ட் வந்துருச்சுல. நாங்க என்னதான் நடக்க போற நல்ல காரியத்தை கெடுக்கணும்னு நினைச்சாலும் கடவுள் ஒருத்தர் இருக்காருல்ல. நல்ல விஷயத்த அவர் எப்படியும் நடத்தி வச்சிருவாரு அத்தை. சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. ஏற்கனவே ரொம்ப லேட்டு. பொண்ணு மாப்பிள்ளைய சீக்கிரமா மேல அனுப்பி வைங்க. இன்னும் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு போங்க போங்க. அட கமிஷனர் மேடம், அத்தை நல்ல நேரத்தை குறிச்சு இந்த வீட்ல பரம்பரையா சாந்தி முகூர்த்தம் கொண்டாடுற ரூம்ல உங்களுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. யாரு தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியுமா என்ன? அட என்ன மச நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உங்க புருஷனை கூட்டிட்டு மேல போங்க. அட என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அத்தை, உங்க புள்ள கிட்ட சொல்லி கல்யாண பொண்ண மேல கூட்டு போக சொல்லுங்க. தங்கம், இந்த புடவைக்காரி தவறி போய் ஒரு நல்ல வார்த்தையே சொல்லிட்டா. யார் தடை போட்டாலும் இன்னைக்கு இந்த சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். டேய் சரவணா, நீ தங்கத்தை கூட்டிட்டு மேல போடா. அப்படி சொல்லுங்க அத்தை. அத்தையே ஆர்டர் போட்டாங்க. இனிமே நாங்க என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரியதா, உங்க அருமை பொண்டாட்டி அப்படியே தூக்கிட்டு உள்ள போங்க. உங்க சாந்தி முகூர்த்தத்தை கெடுக்க நினைச்ச என் மூஞ்சில உங்களுக்கு பொறுக்க போற புள்ள வந்து கரிய பூசட்டும். போங்க. அட போங்க மேடம். அட என்ன மேடம் பாத்துட்டு இருக்கீங்க? போங்க போங்க. அட போங்கன்றல. போங்க 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 போங்க. போங்க போங்க. அட சீக்கிரம் போங்க. போடா. போங்க மேடம். ஆல் தி பெஸ்ட் பிரதர். என்னாச்சுங்க? என்னாச்சா? இன்னும் என்ன ஆகணும்? எனக்கு டென்ஷன்ல ரத்தம் உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலைக்கு ஏறிட்டு இருக்கு. ஏங்க, அதான் பிரச்சனை கீழே எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லங்க? பிரச்சனை முடியல. அந்த அண்ணன் முடிச்சு வச்சா. கேலியும் கிண்டலுமா? அத்தை, உங்க புள்ளைங்க கல்யாண பொண்ண மாடி கூட்டிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லி நம்மள வெறுப்பேத்தி அனுப்பி வச்சிருக்கா. ஏங்க, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க ஏங்க இவ்வளவு தேவையில்லாம கற்பனை பண்றீங்க? யாரு? நான் வீணா கற்பனை பண்றேனா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு உங்க தம்பிய பார்த்து இப்படி பயப்படுறீங்க? என்னங்க சொல்றீங்க? நான் எப்பங்க அந்த பையனை பார்த்து பயந்தேன்? இதோ பாருங்க, எனக்கு அவனெல்லாம் பார்த்தா பயம்லாம் கிடையாதுங்க. அப்படின்னா வாயை திறந்து ஏதாவது கேட்டிருக்க வேண்டியதானே? ஒண்ணுமே பேசாம உங்க தம்பியையும் உங்க தம்பி பொண்டாட்டியும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களே. நான் தாங்க கேள்வி கேட்டேன்லங்க. என்ன கேட்டீங்க? சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க. என்ன ஏங்க, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் தான் என் தம்பியும் அந்த புடவைக்காரையும் லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டு வந்தேன். அப்புறம் என்னங்க? ஆமாமா, நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினத நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிமா சேர்ந்து திட்டம் போட்டு நம்மளோட சாந்தி முகூர்த்தத்தை நடக்க விடாம கெடுத்துட்டு என்னமா டிராமா போடுறாங்க.
நீங்க ஏங்க அவங்க நம்ம சாந்தி முகூர்த்தத்தை தடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? 1000 தான் தடை வந்தாலும் சாந்தி முகூர்த்தத்தை சீரும் சிறப்புமா, அற்புதமா, அமோகமா இதோ இந்த இடத்துல கொண்டாட போறோம். அப்படி நினைங்க. அதுதாங்க நம்மளோட கெத்து. நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடை வரதாங்க செய்யும். நாம ஸ்டெடியா இருக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சு காட்டணுங்க. பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. என்னங்க நீங்க? இதெல்லாம் நல்லா வாய்க்கிழே பேசுங்க. ஆனா கீழே வந்து வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. நீயும் பொண்டாட்டிமா சேர்ந்து ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு உங்க தம்பிய இழுத்து வச்சு 4 சாத்து சாத்துறத விட்டுட்டு பேசுறீங்களா பேச்சு? உங்க கோவம் ஆத்திரம்லாம் எனக்கு புரியுதுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த இடத்துல சண்டை போட்டிருக்கணும் தான். ஆனா நான் வேற ஒரு மூட்ல இருந்தேங்க. வேற ஒரு மூட்னா அங்க நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்களே, உங்களை எப்படி சமாதானப்படுத்துறது, எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி உங்களை சமாதானப்படுத்தலாம், அந்த மூட சொன்னங்க. அதனாலதாங்க சீ போடா அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போடாம மேல கிளம்பி வந்துட்டாங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த இடத்துல சண்டை போடாம வந்துட்டேன். சரி, தப்பு தான், என் தப்பு தான். சரி, எனக்காக ஒரே தடவை மன்னிச்சிருங்க. ஒரே தடவை மன்னிச்சு நடந்தத மறந்து நடக்க போறத யோசிப்போமா? என்ன நடக்க வேண்டியது? யூசி மேடம், கரண்ட்லாம் வந்துடுச்சு, புழக்கமும் போயிடுச்சு. கரண்ட் வந்துருச்சு, ஆனா என்னோட நிம்மதியும் சந்தோஷமும் போயிடுச்சு. உடம்பு புழுக்கம் போயிடுச்சு, ஆனா மனசு புழுக்கம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. என் மைண்டு டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால முடியாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம வெளியில போங்க. மேடம், இப்ப நீங்க என்னமோ சொன்னீங்க, அது என் காதுல தப்பா வந்துருச்சு, வெளியில போங்கன்னு. நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்களேன், அதை நான் கேட்டுக்கிறேன். திருப்பி சொல்லுங்க. உங்க காதுல ஒன்னும் தப்பா விழல, கரெக்டா தான் விழுந்திருக்கு. உங்களை நான் வெளியில போய் படுக்க சொன்னேன். ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? என்ன ஏங்க வெளில போய் படுக்க சொல்றீங்க? இதுக்கு மேல உங்களுக்கு என்னால விலக்கி சொல்ல முடியாது. நீங்க ரூம்குள்ளேயே படுங்க. அப்பாடி, அப்ப சரிங்க. நான் வெளியே போய் படுக்கிறேன். ஏங்க 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 என்னங்க நீங்க? அப்படின்னா நீங்க வெளியில போய் படுங்க. ஹலோ. போறேங்க.